யாரையும் விட மாட்டேன், ஒவ்வொருவரா பிடிப்பேன், எல்லாரையும் எழுப்பாட்டி நிப்பாட்டுவேன். எல்லாரும் எப்படி நினைக்கணும்? முதலாவது பொசிஷன், யாருடைய காலையும் செருப்பு இருக்காரு. முதலாவது அவர் எவ்வளவு பெரிய பிராண்டட் செருப்பு போட்டிருக்கலாம். இந்த இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பள்ளிவாசல் கொழும்புல ஒரு முக்கியமான ஒரு பள்ளி பொத்பாக்கு போயிருந்தேன். ஒருத்தர் செருப்பம் காணன்னு தேர்றாரு, கேமரா போட சொல்றாரு, பள்ளிவாசல் செருப்பு தானே போனா போகுது, விட்டுட்டு வேலையை பாருங்க. இல்ல சிறப்பு, அது 50,000 ரூபாய் செருப்பு. 50,000 ரூபாய் செருப்பு விட முடியுமா? உலகத்துல நீ 50,000 ரூபாய்க்கு செருப்பு போட்டு இருக்கலாம், அல்லது 5 லட்சம் கொடுத்து செருப்பு போட்டு இருக்கலாம். கியாமத்துடைய நாளில் நீ வெறுங்காலோடு தான் எழும்ப வேண்டும். முஃப்தியா இருந்தாலும் சரிதான், ஆலிமா இருந்தாலும் சரிதான், விவசாயியா இருந்தாலும் சரிதான், எம்ப்ளாயரா இருந்தாலும் சரிதான், எம்ப்ளாயியா இருந்தாலும் சரி. முதலாவது பொசிஷன் என்ன? செருப்பு இருக்காது காலில். இருக்குதான் சகோதரர்களே இந்த முயற்சி. செருப்பு இல்லாத அந்த நாளில் நாம் எப்படி தப்போது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கரம் பிடித்து சுவர்க்கம் செல்லக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அதுக்குதான் இந்த முயற்சி, அதுக்குதான் இந்த பயான், அதுக்குதான் இந்த விழா. சகோதரர்களே, முதலாவது செருப்பு இருக்காது. இரண்டாவது நிர்வாணியாக இருப்பார்கள். எல்லோரும் கொஞ்சம் கற்பனையில் எடுத்து பாருங்க எப்படி இருக்கு நிர்வாணிகள். எங்க நாட்டிலையும் சிலவங்க உடுப்பெடுக்கிறதுக்குன்னு இந்தியாவுக்கு வந்து போவான். எங்க நாடுதானே ஃபேமஸ் ட்ரெஸ்ஸுக்கு, டி நகர், போத்தீஸ், அது இது 1000 கடை இருக்கு. கல்யாணத்துக்கு உடுப்பெடுக்கிறதுக்கு டிக்கெட் போட்டு இந்தியாவுக்கு வருவான். அதாவது நாங்க கொஞ்சம் நமக்கு வேற உடுப்புகள் செட் ஆகாது, கொஞ்சம் நாங்க இந்தியாவுக்கு போயிட்டு கொஞ்சம் உடுக்குறது. இந்தியா உடுப்பு தான் உடுக்குறது. இந்தியா உடுப்பு கொடுக்கலாம், இந்தோனேஷியா உடுப்பு கொடுக்கலாம், ஆஸ்திரேலியா உடுப்பு கொடுக்கலாம். அங்க உடுப்பு இல்லாம தான் நிக்கணும், ட்ரெஸ் இல்லாம தான் நிக்கணும். மூணாவது பொசிஷன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார், உராத்தன் ஹுஃபாத்தன் குர்லன். கத்னா செய்யப்பட்டிருக்காது, யாருக்கும் கத்னா செய்யப்பட்டிருக்காது. இப்படித்தான் எல்லாரும் நிற்பாங்க, நடுங்கிக் கொண்டிருப்பார்கள். சூரியன் தலைக்கு மேல், நிலம் செம்புத்தரை, சிவப்பும் வெள்ளையும் கலந்து மஹ்ஷர் மைதானம். செஞ்சிக்கோட்டை என்ற ஊர் என்று உருவாகி இங்கே மக்கள் வாழ ஆரம்பித்தார்களோ, அண்டையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் கபூர்ல உள்ளவங்க எழுதி நிற்பான். நான் சொல்றது சரியா போலையா? கொஞ்சம் யோசிங்க. இப்ப நம்ம ஊர்ல எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? உதாரணத்துக்கு எத்தனை குடும்பம் இருக்கு? சல்மான் பாரிஸ் பாய் ஒரு 1000 குடும்பம் இருக்குமா? ஒரு 1000 குடும்பம் இந்த மஹல்லால வைங்களேன், வெளியூர் வெளி பக்கத்துல இருந்து எல்லாம் வந்திருக்கிறான். 1000 குடும்பம் இப்ப வாழ்றது. செஞ்சிக்கோட்டையில மக்கள் வாழ ஆரம்பித்த காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எத்தனை லட்சம் குடும்பம் கபூர்ல இருக்கு. அவ்வளவு பேரை எழுப்பி நிப்பாட்டினா இங்க வைக்கிறதுக்கு இடம் இருக்குமா? அல்லாஹ் 4 நாடுகளை அவ்வளவு பெரிய பூமியாக மாற்றுவார் சகோதரர்களே. ஆனால் அந்த இடத்துல விஐபி யார் தெரியுமா? அங்க விஐபி யார் தெரியுமா? யாரு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். திருமிதியில வருது, சொன்னாங்க கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் என்னை ஒரு இடத்தில் எழுப்பாட்டுவான், அந்த இடத்தில் என்னை தவிர வேறு யாருக்கும் நிற்பதற்கு அனுமதி கிடையாது.